Okay. Guys, see இந்த tool வந்து we are calling it as a SQL developer. ஓகேவா? அதே சேம் டேட்டாபேஸ் தான். நான் ப்ரீவியஸா உங்களுக்கு காமிச்சது ப்ரௌசர்ல காமிச்சிருப்பேன். ஏன் உங்களுக்கு ப்ரௌசர்ல காமிச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து இதுதான் டேபிள், இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும். பட் அதுல வந்து நீங்க ஆக்சுவல் ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி இருக்கும். நீங்க அதுல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா நீங்க எதுவும் ஆட்டோ பாப்புலேஷன் வராம நீங்க போடும்போது உங்களுக்கு கொரி மெமரி ஆகட்டும்ன்றதுக்காக தான் நாங்க அதுல ப்ராக்டிஸ் பண்றோம். புரியுதா? ஸோ இதுல எதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன்னா, ஸோ இது ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு ஒரு கிளாஸ், இது ஒரு டேபிள். ஓகே, ஃப்ரம் வந்து ஒரு கிளாஸ். செலக்ட் ஸ்டார்னா இட் வில் ஃபெச் ஆல் த ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் ரன் பண்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஈஸியா புரியறதுக்காக. ஓகேவா? ஓகே, ஃபைன். நவ் let me run. So என்ன question சொல்றாங்க? What is the question? Display all the records from the employees. So just to display all the records, we are using star. என்ன சொல்றாங்க? From employee table, which is employees table, and we fetched all the records. எல்லா ரெக்கார்ட் வந்துருச்சாங்க. டோட்டல் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு நமக்கு? ஆக்சுவலா 107 ரெக்கார்ட் இருக்கணுமா நமக்கு? இருக்கா 107 ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் இருக்கா? That's what. Okay, fine. It's simple query. Next, show only first name, last name and salary. Next என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து I don't want all the columns. I need only 3 columns which are first name, last name and salary. அது எப்படி போடலாம் query சொல்லுங்க பாப்போம். I need you guys to answer this question. Select first name. Okay. எப்பவுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன போடுறோம்? ஃபர்ஸ்ட் நேம், last name, கமா last name, கமா salary. ரைட், இதானே கேட்டாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கமா salary from employees table. So இங்க வந்து we are fetching all the records from this table, but here we are fetching only 3 columns which is requested by the manager or someone. Right? இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்பாங்க, hey Augustine, hey Alex, I need only 3 columns from this table. எனக்கு இந்த 3 காலமும் எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படின்னா you need to write this simple query. ஓகே, இதுதான் இதோட பேசிக். வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், salary. நம்ம எந்த ஃபில்டர் கண்டிஷனும் போடல இங்க. பிகாஸ் அவங்க ரெக்குயர்மெண்ட்ல எந்த ஃபில்டர் கண்டிஷனும் கேட்கல. அவங்க ஜஸ்ட் இந்த 3 காலமோட டேட்டா வந்து அவங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க வித்தவுட் எனி ஃபில்டர் கண்டிஷன். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். எம்ப்ளாயிஸ் ஏர்னிங் மோர் தென் 50,000. ஸோ யாரெல்லாம் வந்து 50,000 மேல சேலரி வாங்குறாங்களோ ஸோ அந்த ரெக்கார்ட்லாம் ஐ நீட். ரைட்? ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபில்டர். ஃபில்டர் மீன்ஸ் வாட் இஸ் இட்? வேர் கிளாஸ். ஓகே, வேர் கிளாஸ் தான் நம்ம ஃபில்டர்னு சொல்றோம். அதே மாதிரி ஹேவிங் சொல்றோம். ஹேவிங் எங்க யூஸ் பண்றோம்? குரூப் பை யூஸ் பண்ணும்போது ஹேவிங் போடுறோம். ஞாபகம் இருக்கா எல்லாமே? குரூப் பை யூஸ் பண்ணும்போது இங்க வந்து குரூப் பைக்கு அப்புறம் நம்ம ஹேவிங் கிளாஸ் போடுறோம். ஹேவிங் 50,000 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து டைரக்டா நம்ம வந்து வேர் கிளாஸ்ல ஃபில்டர் போடலாம். ரைட்? let me write a query for this guys. Select star from employees where salary greater than 50,000. பார்த்தமா இது greater than? புரியுதா? இந்த 50,000 மேல which is called greater than 50,000 is salary. Right? Okay, let me run this. யாருமே இல்ல 50,000 மேல எவனுமே salary வாங்கல. மோசமான கம்பெனி போல இருக்குது. ஓகேவா? ஸோ யாருமே 50,000 மேல salary வாங்கல. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10,000 மேல இல்ல ஒரு 15,000 மேல யாரெல்லாம் salary வாங்குவாங்களோ அவங்க லிஸ்ட் எடுப்போம். ஓகே, ஸோ நம்ம கம்பெனில வந்து 3 பேர் வந்து 15,000 மேல salary வாங்குறாங்க. எந்த கம்பெனில? ஏதோ ஒரு டுபாக்கர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 15,000 மேல 3 பேர் salary வாங்குறாங்க. ஸோ இப்போ என் மேனேஜர் வராங்க. எனக்கு மேனேஜர் என்கிட்ட வந்துட்டு ஆண்டனி, ஜஸ்ட் கெட் த எம்ப்ளாயிஸ் ஹூ இஸ் கெட்டிங் மோர் தென் 50,000 salary. எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரைசல் வருது. ஸோ இந்த 3 பேருக்கு மொத்தம், பிகாஸ் இந்த 3 பேரும் கம்மி salary வாங்குறாங்க, இந்த 3 பேருக்கு மட்டும் நம்ம ஒரு 10% இன்க்ரிமெண்ட் போடலாங்கும் போது உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம டேபிள்ல வந்து நம்ம கம்பெனில we have only 107 ரெக்கார்ட்ஸ், 107 எம்ப்ளாயிஸ். பட் இப்போ டிசிஎஸ்ல எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் 2 lakh ரெக்கார்ட், 2 lakh எம்ப்ளாயி இருக்காங்க டிசிஎஸ்ல. ஸோ 2 lakh எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து நீங்க சேலரி வந்து எப்படி போடுவாங்க?
அப்படியே பல்கா எடுத்து போட்டுருவாங்களா? நோ. 2% இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அப்புறம் 3% இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அதுவும் 2% பேஸ்ட் ஆன் சம் கிரைட்டீரியா இருக்கும். கிரைட்டீரியா வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. புரியுதா? எதை பேஸ் பண்ணி ஃபில்டர்? இந்த மாதிரி சேலரி பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோல் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஜாப் பேஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அவங்களோட சேலரி வந்து பெர்சன்டேஜ் வைஸா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மால் கம்பெனி பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். பட் இஃப் யூ கோ டு லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் we need to do a proper analytics. புரியுதா? இது வந்து அட்வான்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் 10. கைஸ் இது நீங்க தான் கொரி சொல்லணும் எனக்கு. சம்மன் எனக்கு யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் 10ல இருக்காங்களோ, ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ ஐ நீட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் டிபார்ட்மெண்ட். டெல் மீ. செலக்ட். Yeah, Alex. Select star from employees where department ID equal to 10. Very good. Department ID equal to 10. Perfect. This is the answer. Just a filter பண்ணு. ஒரே ஒருத்தன் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஐடில 10ல ஒர்க் பண்றான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 10 என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் ஞாபகம் இருக்கா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. நான் சொல்றேன் அது லிங்க் எப்படி எடுக்கிறதுன்ட்டு நெக்ஸ்ட் ஜாயின்ஸ்ல வரும். அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் 10 இருக்கா இங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உங்களுக்கு ஃபாரின் கீ, பிரைமரி கீ. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளும் இந்த எம்ப்ளாயி டேபிளும் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. பட் எங்க டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தான் which is a link between the employee table and a department table, which is a foreign key. ஓகேவா? ஸோ அதை நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிரைமரி கீ ஃபாரின் கீல. நம்ம ஜாயின்ஸ் எடுக்கும் easy to you guys understand. ஸோ நம்ம ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு? ஜஸ்ட் only 1 person was there in the administration. ஜெனிஃபர் மட்டும்தான் இப்போ she is working as a administrator. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிஃபர் மட்டும் சேலரி ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணோம். நானே உங்களுக்கு ஒரு கொரி போடுறேன் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிஃபர் வந்து she is working in அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டா. ஸோ இந்த ஜெனிஃபருக்கு நான் ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நான் வந்து அப்டேட் பண்ணணும் இந்த டேபிள்ல. எப்படி அப்டேட் பண்ணலாம்? அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் salary equal to salary plus ஒரு 4,400 வாங்குறாங்களா, லெட் மேக் இட் as a 5,000. ஸோ ஒரு 600 ஆட் பண்ணலாம். 600. ஓகே, where employee ID equal to 200. என்ன பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். எம்ப்ளாயி ஐடி 200க்கு நம்ம சேலரியை வந்து அந்த சேலரி பிளஸ் 600 வந்து ஆட் பண்றோம். புரியுதா? விச் மீன்ஸ் இவனுடைய சேலரி வந்து 4,400. அந்த 4,400ஓட we are adding additionally 600 rupees, which we are manipulating the data. We are updating his salary. அதாவது some salary hike பண்றோம் இந்த ஸ்பெசிபிக் எம்ப்ளாயிக்கு. ரன் பண்ணலாமா? ஓகே, ரன் பண்ணலாம். It got updated. Okay, select start from employee. போட்டு பார்க்கலாமா? டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல யாரெல்லாம் இருக்காங்களோ it got updated ஆயிடுச்சா 5,000 அப்படின்ட்டு. previously it was 4,400, right? ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஒரு HR டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டனியோட கேட்டகரி வந்து C2. அந்த C2 கேட்டகரிக்கெல்லாம் ஒரு 10% இன்க்ரிமெண்ட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி கொரி போட்டு பல்கா வந்து they will update. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி ஐடி இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல வந்து TCSல ஒரு 10,000 பேர் வராங்க. ஏன் டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல வந்து TCSல ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அந்த 10,000 பேருக்கும் ஒரு சம் அமௌண்ட் ஆட் பண்ணி, ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஜாப் ஆஃபர்ல வந்து ஒரு 1 lakh இருக்கும். 1 lakhனா 1 lakh பிளஸ் ஒரு 10,000 20,000 சம் பர்சன்டேஜ்ல ஆட் பண்ணி they will update it. ஸோ நெக்ஸ்ட் டைம் சேலரி சைக்கிள்ல ஆக்சுவல் சேலரி அந்த சேலரி வந்து they will get credited. So everything will be in the database. புரியுதா? இப்போ TCSல 2 lakh எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்த 2 lakh எம்ப்ளாயும் it will go in that will be stored in a specific database. அவங்களுக்கும் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும்.
அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல அவங்க வந்து எல்லாமே ப்ரொஃபைல் இருக்கும். புரியுதா? எல்லாமே they will be able to update. இப்போ புரியுதுங்களா எப்படி ஒர்க் ஆகுது ஒரு டேட்டாபேஸ் அப்படின்ட்டு? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கோ. ஓகே ஸோ நம்ம டேட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ஆல்ரெடி. எம்ப்ளாயீஸ் who joined in 2023. ஓகேவா? லெட் மீ ரைட் a query for this. இப்படி வரும் உங்களுக்கு. இப்போ யாராவது ஒருத்தனை வந்து தூக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பாடுறா 2023 who joined அவங்கள டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கேட்பேன் HR வந்து உங்ககிட்ட. ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் from employees where higher date than higher date equal to first இங்க 2 care பண்ணலாம். 2 care என்னன்னு நான் சொல்றேன், ஆல்ரெடி எடுத்திருப்பேன் உங்களுக்கு. 2 care அப்படின்னா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். y equal to 2023. யாருமே இல்ல. let us make it select star from employees பார்க்கலாம். இந்த எந்த வருஷம் 1994ல எடுக்கலாமா? 19 எல்லாமே இது பழைய டேட்டா, ஸோ அதனால தான் இந்த ஓல்டர் டேட் இருக்கு. ஓகேவா? 1994. ஸோ 1994ல நமக்கு வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க கைஸ்? 7 members. 7 பேர் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2023க்கும் போட்டா உங்களுக்கு ஃபில்டர் அவுட்ல வந்து டேட் வந்துடும் உங்களுக்கு. கைஸ் இந்த 2 கேர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சம் பார்ட்ஸ் உங்களுக்கு, அதான் இப்போ அலெக்ஸ் போட்டு பார்த்தீங்களா எக்ஸல்ல டைம் ஃபில்டர் அவுட் பண்றது எப்படி, மந்த் மட்டும் எடுக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு அகஸ்டின் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து we have some functions higher date comma 2 care higher date comma okay from employees. okay இங்க என்ன வரும் ஜஸ்ட் பாருங்க. என்ன வருது உங்களுக்கு? மந்த் வந்திருக்கா? ஹையர் டேட்ல இருந்து மந்த் ஃபில்டர் பண்ணிருக்கேன். புரியுதா? அதாவது 2 care அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இந்த காலம் இருக்கு, அந்த காலம் அதுக்கப்புறம் we have a parameter. எனக்கு என்ன வேணுங்கிறது, மந்த் வேணுமா இல்ல இயர் வேணுமான்னு நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இயர் போடுறேன் 2 care, அதே 2 careல நான் இயர் போடுறேன். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஜஸ்ட் சின்டாக்ஸ் கைஸ். ஓகேவா? இங்க மக்கப் பண்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சின்டாக்ஸ் நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும், இல்ல லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இதே இயர் போடுறேன். ஸோ நான் இயர் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க அலையஸ் நேம் கொடுத்துக்கலாம், மந்த் அலையஸ் நேம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்போ ஹையர் டேட்ல இருந்து மந்த்தை பிரிச்சு எடுத்துட்டோம், இயரை பிரிச்சு எடுத்துட்டோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பிரிச்சு எடுக்கலாம்? இதே மந்த்ல வந்து எனக்கு இந்த கேரக்டரா வேணும், MON அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு இருக்கு. இப்போ இயருக்கு பதிலா MON போட்டா you will get a character. ஓகே, வந்துருச்சா? ஜூன் வந்துருச்சா? ஜூன் செப்டம்பர் அந்த 3 கேரக்டர் வந்துருச்சுங்களா? இதுவே MON வந்து கேப்ஸ்ல போட்டோம் அப்படின்னா you will get a caps. see, as simple as that. புரியுதா கைஸ்? இந்த மாதிரி எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்றது தான் இந்த SQL யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ அவங்க கேக்குறது வந்து என்ன கேக்குறாங்க, யாரெல்லாம் 2023 ஜாயின் பண்ணாங்க, அந்த கொரி ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு பார்த்தோம். அதுக்கு தான் இந்த 2 கேர் யூஸ் பண்ணிருக்கோம். 2 கேர் வச்சு யாரெல்லாம் இந்த 2 கேர் ஈக்குவல் டு 2023 அப்படின்னா நமக்கு வேணுறது வந்து 2023 தான் நமக்கு வேணும். பட் இந்த டேட்ல இருந்து நம்ம அந்த இந்த டேட்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி கைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? இந்த 2 கேர் உங்களுக்கு இயரை மட்டும் பிரிச்சு கொண்டு வருமா இந்த ஃபங்க்ஷன்? வேர் கிளாஸ்க்கு அப்புறம் we have a function which is called 2 care. 2 careல எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம ஜஸ்ட் இயரை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்றோம். எல்லா இயரும் வந்துடும் உங்களுக்கு. எல்லா இயரும் வந்தாலும் நமக்கு என்ன இயர் வேணுமோ அந்த இயரோட we are just comparing. இது மேட்ச் ஆன மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்க ரிசல்ட் வரும். புரியுதா கைஸ்?
புரிஞ்சு ப்ரோ. இது புரிஞ்சு. ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணுமா, ஸ்பெசிஃபிக்கா அது மட்டும் தான் 2 கேர்ல யூஸ் பண்றோம். புரியல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, சொல்லுங்க. இல்ல இப்போ நம்மளுக்கு டேட்டா இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 கேர் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து ஆமா ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் தான் 2 ஆமா கேர் பண்றோம். கரெக்ட். இங்க அவன் வந்து என்ன கேக்குறான், இயர் கேக்குறானா, இயர் கேட்டதால நம்ம இயரை ஃபில்டர் அவுட் பண்ணி இயர் எந்த இயர் கேக்குறானோ அந்த இயரோட கம்பேர் பண்ணிருக்கோம். புரியுதா? ஆமா. இதுவே அவன் மந்த் கேக்குறான்னு வையன், என்ன கேக்குறான், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்லாம் வந்து எந்த மந்த், ஜூன் மந்த் ஜாயின் பண்ணலாம், அதெல்லாம் வேணும்னா எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரிதான் சிம்பிள். நீங்க குறி சொல்லி பார்க்கலாம். இப்போ ஐ நீட் எவ்ரி ஒன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். எனக்கு வந்து யாரெல்லாம் ஜூன் மந்த், எனக்கு இயர் பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு இயர், ஐ டோன்ட் வாண்ட், ஓகேவா? பட் ஜஸ்ட் மந்த், எனக்கு ஜூன் மந்த்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணாலும் அந்த அந்த பர்சன்ஸ் எனக்கு வேணும். சொல்லுங்க பாப்பலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் 2 கேர். அதே மாதிரி தான் ஹையர் டேட்டு கமா இங்க என்ன போட போறோம், மந்த். 06 வேணும்னா நீ வந்து எம்எம் போட்டுக்கோ, எப்படி வேணா போட்டுக்கோ, ஜஸ்ட் நீ விளையாடுறதான். எம்எம் போட்டுட்டா ஈக்குவல் டு, ஓகே ரைட், சாரி, ஈக்குவல் டு 06. புரியுதா? அத 06 என்னது? ஸோ உங்களுக்கு வந்து இங்க வந்து ஜஸ்ட் மந்த் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணோம். ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு அந்த மந்த் வந்து இதோட கம்பேர் பண்ணோம். ஸோ எங்க மேட்ச் ஆகுதோ அங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா யூஆர் கெட்டிங் ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ். ஸோ 6th மந்த்ல வந்து ஆல்மோஸ்ட் 11 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 6th மந்த்ல மட்டும் தெரியுதாங்க ஹையர் டேட்டு பாருங்க, எல்லாமே 6 இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்றது தான் இந்த டேட் வந்து யூஸ் பண்றோம் 2 கேர். ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், ரொம்ப 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 சிம்பிள். எனக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இப்போ நான் வந்து சொல்ல மாட்டேன். செலக்ட் எம்ப்ளாயீஸ் whose நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. நான் வந்து இம்பார்ட்டண்டா ஒரு கொரி போட்டு கொடுத்தேன் உங்களுக்கு. என்ன கமாண்ட்? எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுறாங்களோ அவங்க நேம்லாம் எனக்கு வேணும். அலெக்ஸ், ஆண்டனி, அகஸ்டின், இன்னொரு அலெக்ஸ். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுறோ எல்லா பேரும் வேணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி, அவனுக்கு எத்தனை பேர் வேணா இருக்கலாம், பட் அவன் பேர் ஏல ஸ்டார்ட் ஆனா அவங்க பேர்லாம் எனக்கு வேணும். எப்படி போடலாம்? இம்பார்ட்டன்டா சொல்லி கொடுத்தேன். வைல்ட் கார்டு, பர்சன்டேஜ், லைக் கமாண்ட் ஞாபகம் இருக்கா? லைக் கமாண்ட் ஞாபகம் இருக்கா கைஸ்? இல்லையா? அப்பனா போட்டு பார்க்கல. ஃபர்ஸ்ட் நேம் லைக் என்னது? ஏ பர்சன்டேஜ். ஸோ ஏ பர்சன்டேஜ்னா இந்த ஏக்கு அப்புறம் என்ன நம்மளுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் ஏ இருந்தா ஒன்று ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏ மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த லைக் யூஸ் பண்றோம். ஸோ லைக் அப்புறம் ஏன் பர்சன்டேஜ் போடணும்னா ஏக்கு அப்புறம் என்ன வேணா இருந்துக்கோ, பட் எனக்கு ஸ்டார்டிங் லெட்டர் ஷுட் பி ஏ. ரைட்? ஓகே. எத்தனை பேர் ஏல இருக்காங்க? இத்தனை பேர் இருக்காங்களா? 10 பேர் ஏல இருக்காங்க. புரியுதா? அமித், அலெக்ஸ். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் ஏ ஃபில்டர் பண்ணும். அதுவே எனக்கு லாஸ்ட் நேம் வந்து ஏல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லாஸ்ட் நேம் போடுங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் நேம் லைக் ஏ போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் ஏல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு கவலை கிடையாது, என்ன வேணா இருக்கலாம். பட் மை கொரி இஸ் லாஸ்ட் நேம் வந்து ஏல இருந்தா எனக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஓகே, இதெல்லாம் பேசிக் கொரிஸ் கைஸ். பேசிக்ல ஸ்ட்ராங் இருந்தா நெக்ஸ்ட் அட்வான்ஸ் போக முடியும். ஓகே, salary. ஒரு எம்ப்ளாயி, என் மேனேஜர் வந்து என்கிட்ட, ஆண்டனி, கெட் த எம்ப்ளாயிஸ் ஹூ இஸ் கெட்டிங் salary between 30 and 60. யாரெல்லாம் வந்து 30,000 இருந்து 60,000 வரைக்கும் salary வாங்குறாங்களோ அந்த எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எடு. இப்போ டிசிஎஸ்ல வந்து உனக்கு வந்து அகஸ்டின் ஒர்க் பண்றாரு as ஹெச்ஆர்னா அவங்க மேனேஜர் வந்து கேட்பாங்க. ஸோ அகஸ்டின், யூ கெட் த எம்ப்ளாயிஸ் ஹூ இஸ் salary between 30,000 and 60,000. அந்த மாதிரி கேட்கும்போது நாம ஆல்ரெடி பார்த்தோம், இட்ஸ் பிட்வீன் கமாண்ட் ஒன்று ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? இன்னு, நாட் இன்னு, பிட்வீன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னு, நாட் இன்னு, பிட்வீன்ல உங்களை போட்டு காமிச்சேன் ஜஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அண்ட் ஆறு நாட்ல ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இது கொரி வந்து ஈஸி உங்களுக்கு.
salary between. Okay. Select first name, comma, last name, comma, salary from employees. Filter outல where salary between 30,000 30,000 and and 60,000. 60,000. புரியுதா? இதுதான் கொஸ்டின். நம்ம கம்பெனில யாரும் அவ்வளவு salary வாங்கல. மேபி நம்ம 10 to 15 எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 10 to 15 யாரெல்லாம் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் வாங்குறாங்களோ we can take this salary. So we have this many employees, almost 16 employees who is getting salary between 10 and 15,000, right? Okay. Employees with no manager. Okay. No manager na என்ன? மேனேஜரே கிடையாது. மேனேஜர் இல்லைன்னா அந்த இடத்துல என்னவா இருக்கும்? வேல்யூஸ் நல்லா இருக்கும், ரைட்? ஸோ நம்ம நல்ல மட்டும் ஃபில்டர் பண்ணா நமக்கு வந்துடும் ரிசல்ட், ரைட்? என்ன கேட்குறாங்க கைஸ் இங்க? ஃபைண்ட் த எம்ப்ளாயீஸ் வித் நோ மேனேஜர். எந்தெந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் மேனேஜர் அசைன் ஆகலையோ எனக்கு அந்த எம்ப்ளாயீஸை எடு அப்படின்றாங்க, ரைட்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு அசைன் ஆகலைன்னா மேனேஜர் இல்லை அப்படின்னா அவனுடைய வேல்யூ வந்து நல்லா இருக்கு. ஸோ நல்ல போட்டு நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. வேர் மேனேஜர் ஐடி இஸ் நல் பார்த்துருப்போம், ரைட்? இஸ் நல்னா நல்ல மட்டும் எடு. ஸோ இந்த ஸ்டீவன் மட்டும்தான் மேனேஜர் வந்து கிடையாது, இவன் மட்டும் இண்டிபெண்டா இருக்கான், ரைட்? மற்ற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் he has a manager but except this Steven we have only one record without manager ID. Okay, fine. Count of total employees, right? Group function பார்த்தோமா? Select count star from employees. எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? டோட்டல் கம்பெனி ஸ்ட்ரென்த் என்ன? 107 employees. Okay, அதான் கேக்குறாங்க. Total employees. Fine. Highest salary, very easy. Just company-ஓட highest salary. Select max salary. பார்த்தோமா? max, min, sum, average, count பார்த்தோமா? 1 second guys. Okay. So max salary. So max salary 24,000. அதே min salary na company-ஓட minimum salary which is 2,100. So அதுதான் கேக்குறாங்க, max salary, lowest salary. Employees per department அப்படின்னா each departmentக்கு எவ்வளவு employees இருக்காங்க அப்படின்ட்டு. Guys, 1 second, give me 1 minute. Okay guys, employees per department இது பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் எத்தனை எம்ப்ளாய், ஜஸ்ட் கவுண்ட் பிளஸ் குரூப் பை போடணும், ஓகேவா? ஓகே. செலக்ட் கவுண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஆர் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், கமா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அப்போதான் உங்களுக்கு தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி. Group by what? Department ID.
போட்டோமா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் we have this many employees. ஸோ இதுதான் தெளிவா எம்ப்ளாயீஸ் பர் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு இப்படிதான் கொரி வரும் கைஸ். உங்களுக்கு டைரக்டா கொடுக்க மாட்டான். புரியுதா? ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட். அதுவும் ஒரு ஸ்கில். புரியுதா? யூனிக் ஜாப் ரோல்ஸ். ஓகே ஃபைன். ஜாப் ரோல்ஸ், ஜாப் ரோல்ஸ், ரைட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இது வந்து இந்த டாபிக் நான் இன்னும் எடுக்கல. ஐ நீட் டு டேக், பட் ஜஸ்ட் பாருங்க. டிஸ்டிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஜாப் ரோல், எங்க ஜாப் ஐடி we have this எத்தனை ஜாப் ஐடி இருக்கு? we have this many jobs. அவன் என்ன கேட்கறான், எனக்கு வந்து யூனிக்கான ஜாப் ஐடி எவ்வளோன்னு கேட்கறான். யூனிக் என்ன பண்ணுவீங்கன்னா டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்டிங்க்ட் ஜாப், டிஸ்டிங்க்ட் போட்டீங்கன்னா உனக்கு டூப்ளிகேஷன் இல்லாம வரும். நமக்கு எத்தனை ஜாப் ஐடி இருக்குது? ஆல்மோஸ்ட் 19 ஜாப் ஐடி இருக்கு. புரியுதா? டிஸ்டிங்க்ட் இல்லாம போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவுண்ட் வரும். அதாவது you will get duplicates. அது எல்லா ரெக்கார்டுக்கும் எல்லா பீப்புளுக்கும் சேர்த்து வரும். பட் நீங்க டிஸ்டிங்க்ட் போட்டு எடுத்தீங்கன்னா யூனிக்கா வந்து எவ்வளவு ஜாப் ஐடிஸ் இருக்கு இந்த கம்பெனில. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு டிஸ்டிங் மெயின்லி யூஸ் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ். புரியுதா? இப்போ வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் அண்ட் கிவ் மீ த டேட்டா அப்படின்னா we should use this distinct keyword. புரியுதா? ஃபைன். ஃபுல் நேம் ஆஃப் எம்ப்ளாயிஸ். கைஸ் ஃபுல் நேம் சொல்லி கொடுத்தேன் நான் எப்படி போடணும்ட்டு. எப்படி? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், கங்காட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா ஆர் பைப் சிம்பிள். புரியுதா? தெரியல, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகேவா? இந்த ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வந்துச்சா? ஜஸ்ட் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி இட்ஸ் கால்ட் கங்கார்டினேட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். அதுதான் அவங்க கேட்கறது ஃபுல் நேம். நம்ம அலையஸ் நேம் கொடுத்தலாம் ஆஸ் ஃபுல் நேம். ரைட்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி சார்ட்டட் பை salary descending. என்ன கேட்கறாங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயீஸ் பட் எனக்கு எப்படி வேணும்னா ஆர்டர் பை salary descending-ஆ வேணும்னு கேட்கறாங்க. ஆர்டர் சார்ட் பண்ணலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயீஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ஆர்டர் பை salary descending. ஆர்டர் பைல பார்த்தோம் இல்லையா? ஸோ salary descendingனா ஹையஸ்ட் salary யார் வாங்குறோம்னா அந்த நேம் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு உங்களுக்கு. லோயஸ்ட் salary யார் வாங்குறாங்களோ அந்த நேம் லாஸ்ட்ல வந்துருச்சு உங்களுக்கு. அதுதான் இங்கேயும் அந்த ரிப்போர்ட். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நேம்ஸ் கண்டெய்னிங் இ. கைஸ் இது நீங்க ஆன்சர் பண்ணே ஆகணும். நேம்ஸ் கண்டெய்னிங் இ செலக்ட். லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்ல இ வந்து எந்தெந்த பேர்ல வருதோ அதான் கேக்குறாங்க. நேம்ஸ் கண்டெய்னிங் இன்னு கேக்குறாங்க. அவன் வந்து ஸ்டார்டிங் ஏல கிடையாது, எந்த இடத்துல இ இருக்கலாம். ஓகேவா? தட்ஸ் வாட் தே வாண்ட் த ஃபர்ஸ்ட் நேம். லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஸ்டார்டிங்லயும் இருக்கலாம், ஓகே, அண்ட் எண்டிங்லயும் இருக்கலாம், இன் பிட்வீன்லயும் இருக்கலாம். லைக் இ. ஓகே ஃபைன். இப்போ போட்டிங்க அப்படின்னா எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 50 ரெக்கார்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? எல்என்ல இருக்கு. இங்க வந்து இங்க பட் இயர் வந்து நம்ம இங்க ஸ்மால் இ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். கேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாது பிகாஸ் இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். புரியுதா? மொழி இருக்கு, ஹெர்மான்ல இருக்கு, ஷெல்லில இ இருக்கு. ஸோ இ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ண உங்களுக்கு. புரியுதா? ஓகே. எம்ப்ளாயீஸ் பர் மேனேஜர் அதே மாதிரி தான். என்ன மேனேஜர்னா ஸோ எம்ப்ளாயி ஒரு மேனேஜருக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் நீங்க கவுண்ட் போட்டு எடுக்கணும். இதை நீங்களே கொரி போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் வித் நல் கமிஷன் பர்சன்டேஜ். என்ன சொல்றாங்க கைஸ்? யாராவது சொல்லுங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு. எம்ப்ளாயீஸ் வித் நல் கமிஷன் பர்சன்டேஜ். கைஸ் ஆன்சர் பண்ணுங்க. எந்த எம்ப்ளாயி நமக்கு வந்து நல்லா இருக்கு? ரைட். எந்த எம்ப்ளாயிக்கு கமிஷன் பர்சன்டேஜ் நல்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். செலக்ட். யார் சொன்னா? ஏசுதாஸ். ஏசுதாஸ், வெரி குட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா we have a commission percentage column இருக்கா?
So எத்தனை see you have these many employees with value as a null. எனக்கு இந்த people மட்டும் வேணும் அப்படின்னா அது நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் போடணும்? வேர் கிளாஸ்ல போயிட்டு வேர் கமிஷன் percentage is null. So is nullனா இத்தனை percentage, எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் 72 பீப்புளுக்கு வந்து கமிஷன் பர்சன்டேஜே கிடையாது. இங்க இஸ் நாட் நல் போட்டீங்கன்னா நாட் நல்ல நல்ல இல்லாம இருக்கிறது உங்களுக்கு வந்துடும். 35 பீப்புளுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி இதுதான் பிட்வீன் இஸ் நல் இஸ் நாட் நல் டிஃபரெண்ட். ஓகே ஓகே கைஸ், இந்த கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் தர மாட்டேன், ஜஸ்ட் கொரிஸ் மட்டும் போட்டு பாருங்க. நாளைக்கு வந்து we will practice. குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. யா, நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. ஓகே ஓகே கைஸ், இந்த 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஹவ் இஸ் த கிளாஸ் டுடே? ஓகேவா இருந்ததா? ட்விஸ்டா இருந்தது. ஆ ட்விஸ்டா. ஓகே ஓகே கைஸ், let's close the call today. Practice the scenarios. Okay, fine, thank you.